Hi students, this is Dinesh here. Today we are going to see exercise 7.9. Exercise 7.9, question number 1. Find the asymptotes of the following curves. The first subdivision f of x is equal to x square divided by x square minus 1. இதனுடைய அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சம் பார்க்குறது முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் டென்ஸ் டு ஒரு லிமிட் அப்ளை பண்ணுற ஒரு வேல்யூ, எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு அப்ளை பண்ணுறேன். ஏன்றது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கிடச்சிச்சின்னா, எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடச்சிச்சின்னா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். இதே வந்துட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒய் டென்ஸ் டு ஏ ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா, இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஸோ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸில் எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸில் பார்க்கும்போது எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஒய் டென்ஸ் டு ஏன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஸோ இப்போ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ், ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ்னு இருக்குது. ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் பார்க்கும்போது நியூமரேட்டர் டிகிரி இந்த கண்டிஷன், இது நியூமரேட்டர் டிகிரி இஸ் கிரேட்டர் தேன் டு டினாமினேட்டர் டிகிரி இருந்துச்சுன்னா ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம சம்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷனில் வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் எப்படி பண்ணலாம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மாற்றிருக்கேன். ஸோ அப்போது எஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு, இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 1 வரும், மைனஸ் 1 வரும். அதேமாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் 0 சொல்லும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 1 வரும். ஸோ அப்போ இந்த 1ல் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட், அதே மாதிரி மைனஸ் 1ல் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைட் லிமிட் சொல்லும்போது எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ், ஸோ 1க்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ். அப்போ 1க்கு ரைட் சைடில் பார்க்கும்போது இதை 1 அப்ளை பண்ணும்போது 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 போது 0 ஆகிடும். 1 டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ்னால இது 1 ப்ளஸ்னால ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ், 1 மைனஸ் சொல்லும்போது லெஃப்ட் லிமிட் சொல்லுவாங்க. இது பேர் ரைட் லிமிட், இது பேர் லெஃப்ட் லிமிட். 1க்கு ரைட் சைடில் இருக்கிறனால இது ரைட் லிமிட், 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் லிமிட். 1 மைனஸ் சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் அப்ளை பண்ணும்போது 1 ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் 1 1 மைனஸ் 1 மறுபடியும் 1 பை 0 தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ஏன் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கனால 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சொல்லும்போது நெகட்டிவ் வேல்யூ, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி. அதனால் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 வரும் இல்லையா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 ப்ளஸ் மீன்ஸ் வாட் ரைட் லிமிட். ஸோ மைனஸ் 1க்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 0, ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1, ஸோ மைனஸ் 2 வரும். ஸோ அப்போ 1 டிவைட் பை மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் 0 வரும். ஸோ 1 டிவைட் பை 0 வேல்யூ 0, 1 டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 மைனஸ், ஸோ இது லெஃப்ட் லிமிட்லால் நெகட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த கண்டிஷனில் பாருங்கள் எக்ஸ் டென்ஸ் டு வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி எது வந்தாலுமே என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்டோட் சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுவோம், எக்ஸ் டென்ஸ் டு 1 அப்ளை பண்ணும்போது ஒய் டென்ஸ் டு வாட் இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. ஒய்ன்றது இந்த வேல்யூ தான், ஒய் இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இன்ஃபினிட்டி சொல்லும்போது தட் இஸ் வாட் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், 1லையும் மைனஸ் 1ல ரெண்டுத்துலையுமே இன்ஃபினிட்டி வந்ததுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு அதை பாருங்கள், லிமிட் ஹரிசாண்டலுக்கு வந்து எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய் டென்ஸ் டு ஏன்னு கிடைக்கும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன், இதில் எக்ஸ் வில இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணிடுறேன். லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை இதில் இந்த காமனாக நான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிறேன், இங்கே 1 இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னால டிவைட் பண்ணிடுறேன் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கெட் கேன்சல். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைட் பை 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன், 1 டிவைட் பை 1 மைனஸ் 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ 0. ஸோ 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ 0. ஸோ அதனால் 1 மைனஸ் 1 பை 0 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 1 தரும். ஸோ 1 டிவைட் பை 1 வேல்யூ 1. ஸோ இங்கே
மேலே வந்து 1 இருக்கும் 1 divided by 1 minus 1 by 0 கிடைக்கும் சாரி 1 by infinity value 0 ஸோ 1 divided by 1 value that is equal to what 1 ஸோ அப்போ y equal to 1 கிடச்சிருக்கு இப்போ x tends to infinity அப்ளை பண்ணும்போது y equal to வேல்யூ கிடச்சுன்னா y is equal to a is a horizontal asymptotes இங்கே y equal to 1னால y is equal to 1 is a horizontal asymptotes ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும் ஸ்லாண்ட் asymptotes கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் நியூமரேட்டர் டிகிரி எப்படி இருக்குது எக்ஸஸ்க்கு இருக்குது டினாமினேட்டர் டிகிரி இருக்குது எக்ஸஸ்க்கு இருக்குது அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால லிமிட் டிகிரி இஸ் நியூமரேட்டர் டிகிரி 2 அண்ட் டினாமினேட்டர் டிகிரி 2 ஸோ நோ ஸ்லாண்ட் asymptotes therefore no slant asymptote ஸோ அப்போ நியூமரேட்டர் டிகிரி வந்து எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் டிகிரி இருந்துச்சுன்னா ஸ்லாண்ட் asymptotes எக்ஸிஸ்ட் இங்கே பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நோ ஸ்லாண்ட் asymptotes ஸோ அப்போ asymptotes ஸ்லாண்ட் asymptotes இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷனு நியூமரேட்டர் டிகிரி இஸ் கிரேட்டர் தென் டு டினாமினேட்டர் டிகிரியாக இருக்கணும் ஓகே ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு கிராஃப் ட்ராயின் பண்ணலாம் கிராஃப் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன் ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ் பார்க்கும்போது 1,0 ஒன்று பார்த்துருப்போம் -1,0 பார்த்துருப்போம் அதே மாதிரி x is equal to 1ல் இங்கே பாருங்கள் x is equal to -1 and x is equal to 1 are vertical asymptotes அதை ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்போ x is equal to 1 x is equal to -1 ஒரு 2 vertical asymptotes ட்ரா பண்ணிட்டேன் ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சொல்லும்போது -1,0 இது வந்து 1,0 தட் இஸ் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னுடைய பாயிண்ட்ஸ் ஓகே அப்போ ஹரிசாண்டல் asymptotes y is equal to 1ன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நான் ட்ரா பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நம்முடைய இதிலேருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் f of x is equal to x square divided by x square minus 1 எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் 0ன்னு ஸோ 0ல் பார்க்கும்போது f of 0 வேல்யூ 0 divided by 0 that is equal to 0ன்னு கிடச்சிச்சு அப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தோன்னா 0 தான் ஸோ அப்போ இந்த கர்வ் பார்க்கும்போது இது வந்துட்டு இந்த கர்வ் இங்கேருந்து இது இப்படி போயிட்டுருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு f of 2ன்னு அப்ளை பண்ணுறேன் ஏன்னா 1க்கு மேலே எடுக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 4 divided 2ன்னு போடும்போது 2 ஸ்கொயர் வேல்யூ 4 divided by 4 minus 1 that is equal to 4 by 3ன்னு இருக்குது 4 by 3ன்னு சொல்லும்போது 1.33 ஸோ அப்போ 1.33ன்னு சொல்லும்போது இங்கே இருக்கும் 1.33 ஸோ அதனால் இந்த 1க்கு மேலேன்னு சொல்லும்போது 1.33 இது y வேல்யூ இல்லையா ஸோ 1.33 அப்படியே இப்படி இன்ட்டு நோட்டி போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் கொடுக்கும்போது அது அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ இதில் பாசிட்டிவ் சொல்லும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்லும்போது ஏன்னா நம்முடைய இது பார்க்கும்போது 1+ல் பார்க்கும்போது இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டுருக்கு அதே மாதிரி 1 மைனஸில் பார்க்கும்போது -infinity நோக்கி போய்ட்டுருக்கு அதே மாதிரி அதே மாதிரி x is equal to -1ல் பார்க்கும்போது இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டுருக்கு x is equal to -1ல் -1 நெகட்டிவில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் போகும்போது -infinity அதுதான் இதை வச்சு தான் இந்த டயக்ராமை நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அப்போது x is equal to 1ல் பார்க்கும்போது அது இன்ஃபினிட்டி நோக்கி ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகுது அதே -1ல் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் ஸோ அதுதான் இந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன் புரிஞ்சுதா ஓகே next we are going to see subdivision number 2 so f of x is equal to x square divided by x plus 1 f of x is equal to x square divided by x plus 1 so நம்ம first vertical asymptotes horizontal asymptotes எல்லாம் பார்க்கணும் first vertical asymptotes condition x tends to n apply பண்ணும்போது y tends to what infinity கிடைக்கும் அப்படி சொல்லும்போது x is equal to is a vertical asymptotes first limit apply பண்ணுறோம் லிமிட் பார்க்கும்போது x plus 1 equal 0 அப்போ x is equal to what -1 வரும் ஸோ அப்போ -1 ப்ளஸில் பார்க்கணும் -1 மைனஸ்லையும் பார்க்கணும் ஸோ அப்போ லிமிட் x tends to -1 ப்ளஸ் ஸோ ரைட் லிமிட் f of xல் அப்ளை பண்ணும்போது -1 ஸ்கொயர் டிவைட் பை -1 + 1 தட் இஸ் equal to what 1 divided by 0ன்னு வரும் ஸோ ரைட் லிமிட்னால ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகுது அதே மாதிரி லிமிட் x tends to -1 மைனஸ் f of x தட் இஸ் equal to -1 ஸ்கொயர் -1 divided by -1 + 1 தட் இஸ் 0 ஸோ -1 அது லெஃப்ட் லிமிட்னால நெகட்டிவ் -infinity நோக்கி போய்ட்டு ஸோ அப்போ x is equal to -1ல் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது y tends to infinity ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைச்சனால x is equal to -1 இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னு சொல்லிடுச்சு நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம் ஹரிசாண்டல் பார்க்கும்போது x tends to infinity அப்ளை பண்ணும்போது y tends to ஒரு வேல்யூ வரணும் அப்போ y equal to is a வெர்டிக்கல் அசிம்டோட் சொல்லுவோம் சாரி இங்கே ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இப்போது இங்கே ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் ஸோ லிமிட் x tends to infinity அப்ளை பண்ணுறேன் f of xல் ஸோ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி ஸோ அப்போ நமக்கு வந்து வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லையா
y டர்ன்ஸ் டு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே பார்க்கும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் இது வேறு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை. அதனால் தேர் இஸ் நோ ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷனு? நியூமரேட்டர் டிகிரி இஸ் கிரேட்டர் தன் 2 டினாமினேட்டர் டிகிரி இருக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் டிகிரி பார்க்கும்போது 2, டினாமினேட்டர் டிகிரி பார்க்கும்போது 1 இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டர் டிகிரி 2, டினாமினேட்டர் டிகிரி 1. ஸோ அப்போ நியூமரேட்டர் டிகிரி இஸ் கிரேட்டர் தன் 2 டினாமினேட்டர் டிகிரி. தேர்ஃபோர் ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் என்னது எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை டிவைட் பண்ணிடலாம். x2 டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ x2 டிவைட் பண்ணுறேன். ஸோ x2 டிவைட் பை x+1 டிவைட் பண்ணியிருக்கேன். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ x இன்ட்டு x2 வரும். ஸோ சப்ராக்ட் நெக்ஸ்ட் x இன்ட்டு 1 x. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸு, இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா -x வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு -x. அடுத்தது இங்கே எனக்கு வந்துட்டு ப்ளஸ் -x வரணும். அப்போ -1 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -1 இன்ட்டு x -x -1 இன்ட்டு 1 -1. ஸோ சைன் சேஞ்ச் போது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து 1 இருக்கும். ஸோ அப்போது இந்த கோஷன்ட் இருக்கு இல்லையா, அந்த கோஷன்ட் தான் என்னது ஸ்லாண்டைட். ஓகே, இது பேர் வந்து ரிமைண்டரு டிவைசர் கோஷன்ட் இல்லையா, அந்த கோஷன்ட் தான் என்னது ஸ்லாண்டட். அப்போ டேரெக்டாக நம்ம y = x - 1 இஸ் த ஸ்லாண்டிங் அசிம்டோட்ஸ். இப்போ கிராஃபில் ட்ராப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் X, இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போது அசிம்டோட்ஸ் பார்க்கும்போது வெர்டிக்கல் அசிம்டோட்ஸு x = -1, இந்த வெர்டிக்கல் அசிம்டோட்ஸு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சொல்லும்போது -1, 0. இப்போ ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் பார்க்கும்போது y = x - 1. ஸோ இப்போ y = x - 1. இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு x yன்னு சொல்லிட்டு x வில 0ன்னு போடும்போது என்ன ஆகும், y = -1 கிடச்சிருக்கு. அதே மாதிரி y வில 0 போடும்போது x = 1 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பாயிண்ட் சொல்லும்போது 0, -1 அதை இங்கே போட்டிருக்கேன். xயில் 0 -1, அப்போ 0, -1. நெக்ஸ்ட்டு 1, 0, அது 1, 0. இது ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். 0 நடுவில் 0ல் எடுக்கும்போது இதில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், y = x² / x+1 இல்லையா, 0 / +1, 0 / anything but 0. ஸோ அப்போ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ இங்கே தான் வந்து இந்த அசிம்டோட்ஸ் பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு நடுவில் இது அசிம்டோட்ஸ் பாஸ் ஆகும், இங்கே டச் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து என்னது இந்த கிராஃப். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் we are going to see subdivision number 3. f of x is equal to 3x divided by root of x square plus 2. ஸோ அப்போ அதே கண்டிஷன் தான். x tends to a னா y tends to infinity வரணும். அப்போ x is equal to a is vertical asymptote சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இப்போ பார்க்கும்போது இந்த டினாமினேட்டர் கண்டிப்பாக என்ன ஆகணும், ஏன்னா இன்ஃபினிட்டி ஆனால் தான் நான் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். இது கண்டிப்பாக இது yன்றது f of xன்றதா y. ஓகே, y tends to 1/0 ஆனால் தான் இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியும். y tends to infinity, அப்போ x is equal to a is vertical asymptotes சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த x² + 2 கண்டிப்பாக 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்ஸ்க்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அதனால தான் x² + 2 வந்து 0 இருக்கணும். பட் நம்ம என்ன, நோ வேல்யூ ஆஃப் x கேன் கிவ்ஸ் f of x infinity. இப்போ எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் x² + 2 ≠ 0 ஆகிடுச்சு. அப்போ இது ≠ 0னா கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது, இன்ஃபினிட்டி வராது. ஸோ அப்போ நோ வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ்ன்னு செக் பண்ணலாம். x tends to infinity அப்ளை பண்ணும்போது y tends to a வரணும். அப்போ y = a is ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, லிமிட் x tends to infinity அப்ளை பண்ணுறேன் f of xக்கு. ஸோ 3x divided by root of x² + 2. நான் இப்போ லெஃப்ட் லிமிட் 2ல் இருக்குது. x tends to நான் என்ன பண்ணுறேன், -infinity அப்ளை பண்ணுறேன். ஏன்னா 2 இருக்கும், ப்ளஸ் ஆர் -infinity. நான் -infinity அப்ளை பண்ணுறேன். ஸோ 3x divided by square root of இந்த x² + 2ல் நான் x² நான் வெளியே எடுத்துறேன். இப்போ x² இன்ட்டு 1 + 2 / x². இங்கே x² நான் வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும். 1 + 2 டிவைட் பை இங்கே x² இல்லாதனால டிவைட் பண்ணிடுறோம் 2/x². ஸோ இப்போ இந்த ரூட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். லிமிட் x tends to -infinity 3x divided by square root of x² square root of 1 + 2/x² பிரிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த x² ரூட் x² இருக்கு இல்லையா, ரூட் x² நான் தனியாக பாயிண்ட் ஃப்ளாட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த ரூட் x² இருக்கு இல்லையாம்மா, இப்போ ரூட் x is equal to y = root x². எக்ஸுக்கு நான் 0 போடும்போது y = 0 தான். x is equal to 1 போட்டாலும் y = 1 தான். x is equal to 2 போட்டாலும் x = 2 போடும்போது y is equal to வரும், √4 வரும். அதுவும் 2 வேல்யூ தான். அதே மாதிரி நெகட்டிவ் போடுவோம், -1 போட்டாலும் -1 தான். ஓகே,
அதே -1 போட்டாலும் என்ன ஆகும் 1 வரும். ஸோ அப்போ இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேல்யூஸ் வரும். ஸோ இதை எடுத்து ட்ராப் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பாசிட்டிவ் 0, 0, 1, 1, 2, 2 அதே மாதிரி 0, 0, 1, -1, 1 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு -2, 2 அது மாதிரி கிடச்சிட்டு இருக்கும். ஓகே, -2, 2 அது மாதிரி பார்த்தோன்னா இது எதனுடைய கர்வ் பார்க்கணும். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இது எதனுடைய கர்வு? திஸ் இஸ் கால்டு மாட் ஃபங்க்ஷன், மாட் எக்ஸு. மாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடுறேன்னா √(x²). ஏன்னா மாட் எக்ஸ்க்கும் √(x²க்கும் சேம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த சைடு பார்க்கும்போது பாசிட்டிவ் சைடு கிடச்சிருக்கு, அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது நெகட்டிவ். ஸோ நம்ம மாட் எக்ஸ்னுடைய டெஃபினிஷன் நமக்கு தெரியும். -x இருக்கும் +x இருக்கும். மாடுலஸ்னா +or-x தான். எப்படின்னு பார்க்கும்போது x <0 வந்துச்சுன்னா -x யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா -x யூஸ் பண்ண போகிறேன். x <0 சொல்லும்போது இருந்துச்சுன்னா +x யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் இப்போ பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -∞ இல்லையா, நான் இங்கே -∞ எடுத்திருக்கேன். ஏன் -∞ சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. அப்போது 3x/√(x²) இருந்துச்சுல முன்னாடி, √(x²) பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? -x யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா √(x² இஸ் ஈக்குவல் வாட் மாட் எக்ஸு. x <0 சொல்லும்போது -x. அதனால தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறேன்? -x. ஏன்னா முன்னாடி ஸ்டெப்பில் என்ன இருக்கும்? முன்னாடி ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 3x divided by 3x/√(x² இருக்கும். அந்த √(x²) வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் எக்ஸ்ன்னு போட்டுருவோம். இந்த எக்ஸ்னுடைய லிமிட்டை நான் யூஸ் பண்ணுறேன். -∞ அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ். அதனால் √(x² பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? -xன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். √(x² பதிலாக -xன்னு யூஸ் பண்ணுறேன். √1 + 2/x² ஆஸ் யூஷுவல் அப்படி இருக்கும். இப்போ x கேன்சல் ஆச்சுன்னா -3 மட்டும் இருக்கும். இப்போ x டென்ஸ் டு -∞ அப்ளை பண்ணும்போது 1 + 2/∞² போது 2/∞ வேல்யூ 0. ஸோ √1 வேல்யூ 1 தான். ஸோ அப்போ -3/1 தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? -3. ஓகே, இப்போ லிமிட் x டென்ஸ் டு +∞. ஸோ 3x divided by √(x² into √1 + 2/x² இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த √(x² பதில் என்ன யூஸ் பண்ணோம்? √(x² சொல்லும்போது நம்ம தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸு. ஸோ மாடுலஸ் எக்ஸ் சொல்லும்போது x இஸ் greater than 0. இப்போ greater than 0 சொல்லும்போது தான் இன்ஃபினிட்டி வரும். ஸோ அப்போ greater than 0 சொல்லும்போது நான் என்ன யூஸ் பண்ணோம்? x யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வரேன். லிமிட் x டென்ஸ் டு ∞ 3x divided by இந்த √(x² பதிலாக x யூஸ் பண்ணுறேன். இப்போ x into √1 + 2/x². இப்போ x கேன்சல் ஆச்சு. 3 divided by x டென்ஸ் டு ∞ அப்ளை பண்ணால் 2/∞ வேல்யூ 0. ஸோ √1 1 3 divided by 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ -∞ அப்ளை பண்ணும்போது -3 கிடச்சிருக்கு, +∞ அப்ளை பண்ணும்போது 3 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 2 ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ் இதில் கிடையாது. 2 ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் மட்டும் தெரியுது. ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் ஆர் y = -3 and y is equal to 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? டயக்ராம் கிராஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துட்டேன். x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்போ இது பாயிண்ட் வந்து 0. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு 2 ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். y = 3 ஒன்று, y is equal to -3 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு சென்டர் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன் 0. f(x)ல் அப்ளை பண்ணுறேன். 3x divided by √(x² + 2 தான் f(x). ஸோ இதில் அப்ளை பண்ண f(0) அப்ளை பண்ண 3 × 0 divided by 0 + 2. 0 divided by anything what? 0 தான். ஸோ அப்போ இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ x டென்ஸ் டு +∞ அப்ளை பண்ணும்போது ரைட் சைடில் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி இது இப்படி போயிட்டுருக்கும் கான்கேவாக. இது அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி போய்ட்டுருக்கும். ஸோ இதான் வந்து x டென்ஸ் டு ∞ சொல்லும்போது ரைட் சைடில் போய்ட்டு 3 + பார்க்கும்போது இது இப்படி போய்ட்டுருக்கும். ∞ போய் டச் ஆகும். அதே மாதிரி 3 - சொல்லலாம், அதாவது -∞ பார்க்கும்போது இந்த பக்கம் -3 இந்த சைடு போய்ட்டுருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். கிளியர்? நெக்ஸ்ட் we are going to see subdivision number 4. So f(x) is equal to x² - 6x - 1 the whole divided by x + 3. ஸோ பார்க்கும்போது இங்கே வெர்டிக்கல் அசிம்ப்டோட் செக் பண்ணுறேன். லிமிட் x டென்ஸ் டு இங்கே x + 3 = 0. அப்போ x = -3 வரும். அப்போ -3 + 1 -3 -1 செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் x டென்ஸ் டு -3 மைனஸில் பார்க்குறேன். லெஃப்ட் லிமிட்டில் f(x) = ஸோ என்ன வரும்? -3 + 3 தட் இஸ் 0. ஆனால் லெஃப்ட் லிமிட்ஸ்னால -∞ போட்டேன். அதே மாதிரி லிமிட் x டென்ஸ் டு -3 ஸோ -3 + ரைட் சைடு யூனிட்டு. ஸோ அப்போ f(x) = என்ன வரும்? -3 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. எனிதிங் டிவைட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ ரைட் லிமிட்னால +∞ போட்டேன். ஸோ இப்போ x = -3 இஸ் வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. x = ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது x டென்ஸ் டு a அப்ளை பண்ணும்போது y டென்ஸ் டு வாட்? இன்ஃபினிட்டி கிடச்சிருக்கு. x = a இஸ் ஏ வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கும்போது ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸு இல்லை.
ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஸ்லாண்ட் வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் வந்து இருக்கனால ஹரிசாண்டல் வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ பாருங்கள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ், இங்கே பவர் வந்து 2, இங்கே பவர் 1. இப்போ நியூமரேட்டர் டிகிரி வந்து 2, டினாமினேட்டர் டிகிரி வந்து 1. ஸோ அப்போது இங்கே வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன கண்டிஷன் பார்த்தோன்னா numerator degree is greater than to denominator degree, therefore slant asymptotes exist. ஸோ ஸ்லாம்ட் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணோம், அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 1 வந்து எக்ஸ் ப்ளஸ் தரவில் டிவைட் பண்ணுறேன். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் தான் நான் மேலே போடுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 3x. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் இது மைனஸு கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் 6x மைனஸ் 3x மைனஸ் 9x மைனஸ் 1 அப்படியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 9x மறுபடியும் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 9, அது மைனஸ் 9 மேலே போடும்போது மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9x மைனஸ் 9 இன்ட்டு 3 மைனஸ் 27. சைன் சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் இது ப்ளஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 27 ப்ளஸ் 27 தட் இஸ் ஈக்குவல் டு 26. நமக்கு தெரியும் ஸ்லாண்டைட் சொல்லும்போது இந்த என்னது கோஷன்ட் தான் என்னது ஸ்லாண்டைட்டு. y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 9 இஸ் ஏ ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ். கிளியர்? இப்போ இந்த ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 9, எக்ஸ் பதில் 0 போடுறேன், ஒய் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 9 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒய்க்கு பதில் 0 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் கிடைக்கும் 9 கிடச்சிச்சு. ஸோ அப்போது 0, மைனஸ் 9 அண்ட் 9, 0 இது வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ்னுடைய பாயிண்ட்ஸு. இப்போ நமக்கு தெரியும் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் வாட் மைனஸ் 3. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ் அது எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஒய் போட்டாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்றது என்னது வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் வந்து 0, மைனஸ் 9 அண்ட் 9, 0. ஃபஸ்ட்டு 0, மைனஸ் 9 மார்க் பண்ணிட்டேன், 9, 0ன்றது இங்கே மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடச்சிருச்சு ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ். திஸ் இஸ் கால்டு வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். இந்த பாயிண்ட் எங்கே வந்து ரீச் ஆகுன்னு பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 1 இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்து 0 எடுத்துட்டேன். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 6 இன்ட்டு 0 மைனஸ் 1 டிவைட் பை 0 + 3. ஸோ இப்போ மைனஸ் 1/3ல் கட் ஆகுது. ஸோ இப்போ திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ மைனஸ் 1/3 என்னது 0, மைனஸ் 1/3. ஸோ இப்போ 0, மைனஸ் 1/3ல் இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வ் இப்படியே போய்ட்டுருக்கும், அதே மாதிரி இந்த கர்வ் இப்படி போய்ட்டுருக்கும். இந்த பாயிண்ட் எங்கே கண்டுபிடிச்சோமோ அதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த அசிம்டோட்ஸ். ஸோ இதுக்கு அப்படியே இந்த பக்கமாக அது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் we are going to see sum number subdivision number 5. So f of x is equal to what? X square plus 6x minus 4 the whole divided by 3x minus 6. இப்போ பாருங்கள் 3x minus 6 is equal to 0. 3x minus 6 equal to 0. அப்போ 3x is equal to 6. இப்போ x is equal to what? 6 divided by 3. இப்போ x is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 மைனஸில் செக் பண்ணுறேன், 2 ப்ளஸில் செக் பண்ணுறேன். அப்போ லிமிட் x tends to 2 minus f of x that is equal to limit x tends to 2 minus f of x value x square minus x square plus 6x minus 4 the whole divided by 3x minus 6. இப்போ x பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது 3 into 2 minus 6. ஸோ 6 minus 6 that is equal to 0 ஆகிடுச்சு. லெஃப்ட் லிமிட்னால மைனஸ் இன்ஃபினிட்டி. anything divided by 0 that is equal to what? Infinity. left limitனால minus infinity. ஸோ அதே மாதிரி limit x tends to 2 plus f of x. ஸோ that is equal to limit x tends to 2 plus. ஸோ இங்கே பார்க்கும்போது 2 into 3 into 2 6 minus 6 0 தான், ஆனால் இது ரைட் லிமிட்னால ப்ளஸ் இன்ஃபினிட்டி. anything divided by 0 that is equal to what? Infinity. ஸோ இது ரைட் லிமிட்னால ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ x is equal to according to the condition x tends to a then y tends to infinity கிடச்சிச்சு. அப்போ x equal to a is a vertical asymptotes. அப்போ x is equal to 2 is a vertical asymptotes. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பாருங்கள் நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி எப்படி இருக்குது. டினாமினேட்டர் டிகிரி வந்து சின்னதாக இருக்குது, நியூமரேட்டர் டிகிரி பெரியதாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது 2, இங்கே வந்து 1. ஸோ அப்போது நியூமரேட்டர் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1, டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் பார்க்கும்போது டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ அப்போது ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. அப்போ நமக்கு கிடைச்சது நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ். இப்போது அந்த ஈக்குவேஷன் என்னது x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 வந்து டிவைட்ஸபிள் பை 3x மைனஸ் 6 இதில் டிவைட் பண்ணுறேன். இப்போது x ஸ்கொயர் 3x எல்லாம் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 1/3x இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கோம் 1/3x. ஸோ 1/3x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி 1/3 into 6x வந்து மைனஸ் 2xன்னு கிடச்சிச்சு. சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் இது ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும். 6x minus 2x that is equal, sorry, plus 2x that is equal to 8x minus 4 கீழே கொண்டு வந்துட்டு அப்போ மறுபடியும் 8x டிவைட் பை 3x டிவைட் பண்ணும்போது 8/3. ஸோ அப்போ 8/3 மல்டிப்ளை பண்ண இப்போ என்ன வரும் 8/3
3 into 3x, that is 3 3 cancel ஆச்சுன்னா 8x. அதே மாதிரி 8 into 6 divided by 3, that is பண்ணும்போது 16 minus 16. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும் மைனஸ் இது ப்ளஸ்ஸு ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 16 minus 4, that is equal to 12. 12 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த நியூமரேட்டர் தான் இது, இந்த கோஷன் தான் என்னது நம்முடைய ஸ்லாண்ட் asymptotes. அப்போ y is equal to 1 by 3x plus 8 by 3 is a slant asymptotes. இதுலேருந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட போடலாம். y is equal to x plus 8 the whole divided by 3 கூட போகலாம். இல்லை 3y is equal to x plus 8 அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லாண்ட் asymptotesக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ளாட் பண்ணி அதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு x is equal to, அதே மாதிரி y is equal to 1 by 3x plus 8 by 3. ஸோ அப்போ x equal to 0 போடும்போது y equal to என்ன வந்துடும், 8 by 3 மட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி x is equal to 8 போடுறேன், minus 8 போடும்போது minus 8 by 3 plus 8 by 3, that is equal to 0 கிடச்சிச்சு. அப்போ பாயிண்ட் வந்து ஸ்லாண்ட் ஐட்டினுடைய ஸ்லாண்ட் asymptotes பாயிண்ட் வந்து 0, 8 by 3 and minus 8, 0. இது வந்து ஸ்லாண்ட் asymptotesனுடைய பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வெர்டிக்கல் asymptotes நமக்கு தெரியும், x is equal to 2. ஸோ வேறு ஒரு வெர்டிக்கல் asymptotes இருக்குது, ஒரு ஸ்லாண்ட் asymptotes இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு x axis y axis ட்ராப் பண்ணிட்டேன். வெர்டிக்கல் asymptotes x is equal to 2 and ஸ்லாண்ட் asymptotes பாயிண்ட் நமக்கு தெரியும் 0, minus 8, 0 வருது லெஃப்ட் ஹேண்ட்ஸில், minus 8, 0 அப்புறம் 0, 8 by 3, 0, 8 by 3 இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் உனக்கு அந்த ஸ்லாண்ட் asymptotes கிடச்சிச்சு. ஸோ இப்போ பார்க்குங்க, இதில் பார்க்கும்போது இப்போது f of x நமக்கு தெரியும் x square plus 6x minus 4 the whole divided by 3x minus 6 இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்க x is equal to 0 போடும்போது, x equal to 0 போடும்போது நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள், 0 minus 6 into 0 minus 4 the whole divided by 0 minus 6. அப்போ minus 4 divided by 6 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2 by 3 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ f of 0 2 by 3 அப்ராக்சிமேட் வேல்யூ 0 டிவைட் பண்ண உனக்கு கிடைக்குது 0.666 கிடைக்குது. ஸோ அப்போது இது வந்து 0, இப்போது ஒயில் 0.6ன்னு சொல்லும்போது இங்கே இருக்கும். ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ அந்த asymptotes எப்படி இருக்கும், இதுதான் வந்து asymptotes ஆப்போசிட்டில் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம். Next we are going to see sum number 2, subdivision number 1. முன்னாடி சம்மில் பார்க்கும்போது asymptotes மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த என்ன பண்ணோம், sketch the graph of the following functions. இதில் y is equal to minus 1 by 3 into x cube minus 3x plus 2. இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா domain, intercepts, critical points, அப்புறம் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்கேவிட்டி செக் பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் செக் பண்ணணும், கிராஃப் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். ஓகே, எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும். இப்போ y is equal to minus 1 by 3 x cube minus 3x plus 2. இதில் பார்க்கும்போது ஒரு டொமைன், இதனுடைய டொமைன் பார்த்தோன்னா ஆர்னு சொல்கிறேன். ஆறுன்றதுனாது ரியல் நம்பர், அது ஆர் அப்படி இல்லைனா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுலேருந்து எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இதில் நீ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நடுவில் எந்த வேல்யூனா இதில் போட்டேனாலும் உனக்கு என்ன ஆகும், yக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதான் இங்கே எழுதிருக்கேன், f of x is exist for all x belongs to r. இந்த x belongs to r means what, ரியல் நம்பரில் இருக்கிற எக்ஸ், ரியல் நம்பரில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து எக்ஸ்க்கு நீ அப்ளை பண்ணும்போது இது yக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது டொமைன் சொல்லும்போது பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து என்னுடைய டொமைன். ஓகே, இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட் நான் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் இன்டர்செப்ட் சொல்லும்போது y equal to 0, yக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 0 is equal to minus 1 by 3 into x cube minus 3x plus 2. ஸோ இதுலேருந்து இந்த பக்கம் பட்சம் 0 ஆகிடும், மைனஸ் 1 இந்த பக்கம் பட்சம்னா 0 ஆகிடும். ஸோ அப்போது x cube minus 3x plus 2 equal to 0 வரும். இது நம்ம வந்து டிமினிஷ்ட் மெத்தட், அதாவது அது யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது என்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னால 0 போட்டேன், எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன் -3 கான்ஸ்டன்ட், இங்கே 0 போட்டு இங்கே 1, 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1ஆல் டிமினிஷ் பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், 1 into 1 1. ஸோ நெக்ஸ்ட் 1 into 1 1. ஸோ -3 plus 1 that is equal to what, -2. -2 into 1 -2. ஸோ அப்போ ஃபேக்டர் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போது x is equal to 1 is a factor. அகைன் இது பார்க்கும்போது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அகைன் இதை சால்வ் பண்ணோம். இது வந்து x square plus x minus 2x, அதாவது x square plus x minus 2 that is equal to 0. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறேன். -2 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 into -1 ஆட் பண்ணால் 1 வரணும் இல்லையா. ஸோ அப்போ x plus 2 into x minus 1 that is equal to 0. இப்போ x is equal to -2 and x is equal to 1 இருந்திருக்கு. ஆல்ரெடி x is equal to 1ன்னு ஒரு ஃபேக்டர் நமக்கு தெரியும். இப்போது இதில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால ஒரே ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். இப்போது x இன்டர்செப்ட்ஸ் பார்க்கும்போது x is equal to 1 and x is equal to -2. அப்போது x இன்டர்செப்ட் சொல்லும்போது y equal to 0 and x equal to what, 1, -2. நெக்ஸ்ட்டு y இன்டர்செப்ட் செக் பண்ணுறேன். y இன்டர்செப்ட் சொல்லும்போது x is equal to 0.
ஸோ அப்போது எக்ஸ் பதிலாக 0 போட்டோன்னா உனக்கு என்ன கிடச்சிருக்கு y ஈக்குவல் டு -2/3 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ y இன்டர்செப்ட்ஸ் y ஈக்குவல் டு -2/3. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அது ஈக்குவல் 0 பண்ணும்போது அதில் கிடைக்க கொடுத்தனது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/3. y ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க சார், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கல. y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/3 x³ - 3x + 2. இதை நான் டிஃபரன்ஸ் பண்ணுறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு -1/3 இஸ் கான்ஸ்டன்ட். x³ டிஃபரன்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பவர் மட்டும் பண்ணணும், 3 × x². பவரில் ஒன்று செப்பரேட் பண்ணணும். -3 × x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 + 2 டிஃபரன்ஸ் பண்ணும்போது 0. ஸோ அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு -1/3 3x² - 3. ஸோ தட் இஸ் வாட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரேன். ஸோ -1/3 × 3x² - 3 = 0 சொல்லும்போது இது வந்து கொஞ்சம் 0 ஆகிடும். இப்போ 3x² - 3 = 0. ஸோ 3x² = what 3 and x² = what 1. இல்லைந்து x is equal to +or-1 கிடச்சிருக்கு. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் +or-1. இப்போ நெக்ஸ்ட்டு லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், -1/3 × x² - 3x + 2. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் -1/3 இதை டிஃபரன்ஸ் பண்ணால் 3x², இதை டிஃபரன்ஸ் பண்ணால் -3 கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஸ் பண்ணும்போது 1 + 2 டிஃபரன்ஸ் பண்ணும்போது 0. ஸோ இப்போது இதை அகைன் டிஃபரன்ஸ் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் -1/3 இஸ் கான்ஸ்டன்ட், 3 × x டிஃபரன்ஸ் பண்ணால் 2x, 3 2s are 6x, -3 வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஸ் பண்ணும்போது 0. ஸோ இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வாட் -2x. இது கேன்சல் பண்ணால் -2x. இப்போ நம்ம அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன். when x is equal to 1 அப்ளை பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது -2ன்னு கிடைக்கும். -2 × 1 -2. ஸோ இப்போ லெஸ் தென் 0 கிடச்சுன்னா நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்லும்போது தட் இஸ் வாட் the function attains local maximum. அதேமாதிரி when x is equal to -1 அப்ளை பண்ணும்போது எஃப் டபுள் டேஷில் -1 அப்ளை பண்ணும்போது -2 × -1 தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கு. 2 is greater than 0. ஸோ அப்போது எஃப் டபுள் டேஷில் வந்து greater than 0 இருந்துச்சுன்னா the function attains local minimum. ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன், எஃப் ஆஃப் எக்ஸ் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா லெஸ் தென் 0 சொல்லும்போது மேக்ஸிமம். அதேமாதிரி அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். when x is equal to 1 எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் பே பண்ணுறேன். -1/3 × 1³ - 3 × 1 + 2. அதாங்க போட்டிருக்கேன். 1 - 3 + 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதேமாதிரி when x is equal to -1ல் மினிமம் கிடச்சிருக்கு இல்லையா, greater than 0 சொல்லும்போது மினிமம். ஸோ அப்போது எஃப் ஆஃப் -1 அப்ளை பண்ணுவோம், -1/3 × -1³ - 3 × -1 + 2. ஸோ -1³ வேல்யூ -1. ஸோ +3 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 1 4/3 -4/3 கிடச்சிருக்கு. அப்போது மேக்ஸிமம் பார்க்கும்போது 0 அண்ட் மினிமம் வேல்யூ -4/3. நெக்ஸ்ட்டு செக் பண்ண போனது கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு கொண்டு வரணும். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம தெரியும் -2x. ஸோ -2x ஈக்குவல் 0ன்னு கொண்டு வர போகிறேன். ஸோ -2x = 0. அப்போ x is equal to what 0ன்னு கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரியல் லைனில் ட்ராப் பண்ணுறேன். -∞ to +∞ நடுவில் x = 0ன்னு போடுறேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு வேல்யூ f of -1 போடும்போது -2 × -1 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 2. ஸோ இப்போ greater than 0 அப்போ கான்கேவ் அப்வர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் இதுக்குள்ளே ஒரு இன்டர்வல் எடுத்து செக் பண்ணுறேன் 1. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 போடும்போது -2 × 1 என்ன வரும் -2ன்னு வரும். -2 சொல்லும்போது லெஸ் தென் 0. ஸோ கான்கேவ் டவுன்வர்ட். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் செக் பண்ணோம். அப்போ எந்த பாயிண்ட்டில் இது சைன் சேஞ்சுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ x = 0ல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன்ஸ் அட் x = 0. அப்போ x = 0 இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ x = 0ன்றது என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ அசிம்ப்டோட்ஸ் பார்க்கும்போது x tends to infinity அப்ளை பண்ணும்போது x tends to infinity அப்ளை பண்ணும்போது y tends to என்ன வரணும், எனக்கு சம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வெர்டிக்கல் சொல்லும்போது x tends to a அப்ளை பண்ணும்போது வேறு வேல்யூ அப்ளை பண்ணும்போது y tends to infinity வந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு வாட் வெர்டிக்கல் அசிம்ப்டோட் சொல்லலாம். இங்கே பார்க்கும்போது x tends to நான் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். x tends to இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது y tends to எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. ஒரு வேல்யூ கிடச்சிக்கணும். ஏன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எனக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். லிமிட் அப்ளை பண்ணேன் 1/3 x tends to infinity அப்ளை பண்ணுறேன். இன்ஃபினிட்டி +2 இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ y tends to என்ன கிடச்சிச்சு, இன்ஃபினிட்டி கிடச்சிச்சு. ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் நோ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ்க்கு x tends to ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறேன்.
எக்ஸ்டென்ஸ் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது y டென்ஸ் டு என்ன கிடைக்கணும் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நான் பாருங்கள் எக்ஸ்டென்ஸ் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும் y ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்குமா? நோ. ஸோ தட் இஸ் நாட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ நோ வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டாச்சு. எக்ஸ் இன்டர்செப்ட் -2, 0, 1, 0. ஸோ ஃபஸ்ட்டு -2, 0 அண்டு 1, 0. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு y இன்டர்செப்ட்ஸில் பார்க்கும்போது 0, -2/3. அது இங்கே y ஈக்குவல் டு 0, -2/3. இதை வந்து இன்டர்செப்ட். ஸோ இப்போ மேக்ஸிமம் சொல்லும்போது மேக்ஸிமம் எங்கே பார்க்க மேக்ஸிமம் நம்ம இங்கே பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் when x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் மேக்ஸிமம் என்ன வந்திருக்கு 0. x ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 0ன்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு -1 போது -1 அப்ளை பண்ணும்போது -4/3 கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்போது 1, 0 அண்டு -1, -4/3. இதை வந்து மேக்ஸிமம் மினிமம் அங்கே போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வேல்யூ 1, 0. ஸோ அப்போது இதுதான் வந்து 1, 0. இங்கே தான் மேக்ஸிமம் அந்த லைன் அந்த கர்வ் வந்து அப் ஆகும் டவுன் ஆகும். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டு. அதே மாதிரி மினிமம் சொல்லும்போது -1, -4/3. ஸோ அப்போ இங்கே -1, -4/3. இதுதான் வந்து மினிமம் பாயிண்ட். ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து கான்கேவ் அப்வர்ட் கான்கேவ் டவுன்வர்ட் இருக்கு இல்லையா? இப்போ பார்க்கும்போது கான்கேவ் அப்புன்னு சொல்லும்போது ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து தான் டச் ஆகும். இந்த பாயிண்ட்லேருந்து கான்கேவ் அப்வர்ட், இந்த பக்கம் நெகட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. இது கான்கேவ் அப்வர்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இது பாயிண்ட் வந்து கான்கேவ் அப்வர்ட். ஸோ அப்போ இங்கேருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது இது கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ அப்போ கான்கேவ் அப்வர்ட் பார்க்கும்போது -0, இன்ஃபினிட்டியில் கான்கேவ் அப்வர்டாக இருக்குது. அதே மாதிரி கான்கேவ் டவுன்வர்ட் பார்க்கும்போது 0, இன்ஃபினிட்டியில் கான்கேவ் டவுன்வர்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் we are going to see subdivision number 2. First f of x is equal to x into square root of 4 minus x. இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து x is equal to 0 ஒன்று இருக்கும், x is equal to 4 இருக்கும். ஸோ இந்த இடத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரியல் லைனில் அப்ளை பண்ணுறேன். -∞, +∞ நடுவில் 0, 4. இப்போ ஃபஸ்ட் நான் இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ளே செக் பண்ணுறேன். ஸோ -∞, 0க்கு நடுவில் இப்போ வேல்யூ போடும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? சப்போஸ் நான் -1 போடுறேன். ஸோ அப்போ என்ன உனக்கு -1 into square root of 4 minus 1. ஸோ அப்போ இதில் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 0க்கும் 4க்கு நடுவில் 1 எடுத்து போடுறேன். 4 minus 1 that is equal to square root 3. ஸோ இதில் 4க்கு அப்புறம் 5, 4க்கு இன்ஃபினிட்டி நடுவில் 4 minus 5 போடுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா தட் இஸ் வாட் இமேஜினரி ரூட்ஸ். ஸோ அப்போ ரியல் ரூட் நமக்கு கிடைக்காது, ரியல் வேல்யூ கிடைக்காது, இமேஜினரி வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது இந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூவை செக் பண்ணும்போது இதுக்கு டொமைன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி 0க்கும் 4க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணும்போது இதுக்கு டொமைன் எக்ஸிஸ்ட் ஆகுது. 4க்கு இன்ஃபினிட் நடுவில் இருக்கும்போது இதில் பார்க்கும்போது என்ன ஆகும்? இமேஜினரி வந்துடும், ரியல் வேல்யூ கிடைக்காது. ஸோ அப்போது நம்முடைய டொமைன் சொல்லும்போது -∞ to 4 தான் டொமைன். ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கும்போது டொமைன் வந்து இது ஓப்பன் இன்டர்வல் -∞, க்ளோஸ் இன்டர்வல் 4. இதுக்குள்ளே நடுவில் தான் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் வந்து போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்ட் சொல்லும்போது y ஈக்குவல் 0. இப்போ yக்கு பதிலாக 0 போட்டேன். ஸோ x into root of x minus 4 minus x. ஸோ அப்போது இதில் x ஈக்குவல் 0 into 4 minus x, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus x ஈக்குவல் 0. இப்போ x ஈக்குவல் 0, இது ரூட் அந்த பட்சம் 0 தான் இருக்கும். இப்போ 4 minus x ஈக்குவல் 0 வரும். இதுலேருந்து x is equal to 4 கிடச்சிச்சு. ஸோ இப்போது 0, 4. நெக்ஸ்ட்டு y இன்டர்செப்ட் சொல்லும்போது x ஈக்குவல் 0. அப்போ y ஈக்குவல் வாட் 0. x ஈக்குவல் 0, x 0 போட்டால் ஆகும் y 0 தான் கிடைக்கும். ஓகே. இப்போ 0, 0. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ f of x is equal to x into square root of 4 minus 6. இது டிஃபரன்ஸ் பண்ணால் f dash of x, this is in the form of uv function. ஃபஸ்ட்டு எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus x டிஃபரன்ஸ் பண்ணால் நம்ம தெரியும் ரூட் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணும்போது 1/2 root x. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 4 minus x சொல்லும்போது 1/2 root of 4 minus x. அகைன் இந்த 4 டிஃபரன்ஸ் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1. ஸோ -1 ப்ளஸ் இப்போ ரூட் ஆஃப் 4 minus x கான்ஸ்டன்ட் வச்சு எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1. ஸோ இதிலேருந்து பார்க்கும்போது இது ஃபஸ்ட் நான் எழுதிட்டேன் ரூட் ஆஃப் 4 minus x -x /2 root of 4 minus x. நெக்ஸ்ட் இதை கிராஸ் பண்ணிக்கலாம். இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு ரூட் என்னது ஒரே இதாகும். ரூட் இன்ட்டு ரூட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 minus x மட்டும் இருக்கும். -x the whole divided by 2 root of 4 minus x. இது வந்துட்டு 2 4s are 8,
2 into x 2x minus 2x minus x the whole divided by 2 into root of 4 minus x. So அப்போ 8 minus 3x the whole divided by 2 into root of 4 minus x. இப்போ f dash of x equal 0 பண்ணுறேன். இப்போ 8 minus 3x the whole divided by 2 into root of 4 minus x equal 0. ஸோ இப்போ numerator equal 0 பண்ணுறேன், அதே மாதிரி denominator equal 0 பண்ணுறேன். இப்போ numeratorல 0 பண்ணும்போது 3x equal to 8 வரும், அப்போ x equal to 8 by 3. அதே மாதிரி denominator 0 பண்ணும்போது 4 minus x is equal to 0, அப்போ x is equal to 4 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ critical points சொல்லும்போது x equal to 8 by 3 and x is equal to 4. இப்போ x equal to 4, இப்போ மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ f dash of xல அப்ளை பண்ணுறேன். f dash of x ஏன்னா மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை, f double dash of x தேவை. அதனால் ஃபஸ்ட் நமக்கு f dash of x முன்னாடி கண்டுபிடிச்சோன்னா அந்த வேல்யூ எப்படி எடுத்து எழுதிட்டேன். 8 minus 3x the whole divided by 2 into root of 4 minus x. இது f dash of x வேல்யூ. இது u by v ஃபங்க்ஷனில் u by v ஃபார்ம். u by v ஃபார்மில் அதனால் u is equal to 8 minus 3x and v is equal to 2 into root of 4 minus x. இப்போ இது டிஃபரன்ஸ் பண்ண u dash is equal to 8 டிஃபரன்ஸ் பண்ணால் 0 minus 3 கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஸ் பண்ணால் 1, ஸோ minus 3. v dash 2 வந்து கான்ஸ்டன்ட், ரூட் x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 by 2 root x இல்லையா, அப்போ 1 by 2 root of 4 minus x. அகைன் 4 டிஃபரன்ஸ் பண்ணால் 0 minus x டிஃபரன்ஸ் பண்ணால் minus 1. ஸோ அப்போ minus 1 இந்த 2 to cancel ஆச்சு, minus 1 divided by root of 4 minus x, that is what v dash. இப்போ u by v formula the f double dash of x, that is equal to what is the formula, vu dash minus uv dash the whole divided by v square. So அப்போ v is equal to 2 root of 4 minus x and u dash சொல்லும்போது minus 3 minus u is equal to minus 3, sorry u is equal to minus of 8 minus 3x and v dash சொல்லும்போது v dash value minus 1 divided by square root of 4 minus x the whole divided by v square சொல்லும்போது 2 root of 4 minus x the whole square. ஸோ now இங்கே பாருங்கள் 3 2s are minus 6 into root of 4 minus x அங்கே எழுதிருக்கேன். இங்கே மைனஸ் into மைனஸ் என்னவா ப்ளஸ் 8 minus 3x the whole divided by root of 4 minus x. நெக்ஸ்ட் இது கிராஸ் பண்ணுங்கள், the whole divided by நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் வேல்யூ 4 into square root of 4 minus x the whole square இருக்குல்ல, ஸ்கொயர் பண்ணும்போது 4 minus x மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது கிராஸ் பண்ணுறேன். இப்போ minus 6 into root என்னாகும் 4 minus x மட்டும் இருக்கும், ப்ளஸ் 8 minus 3x the whole divided by இங்கே 4 into root 4 minus x into square root of 4 minus x. So இது முள்ள மல்டிப்ளை minus 6 into 4 minus 24 minus 6 into x minus x plus 6x plus 8 minus 3x the whole divided by 4. இதனுடைய பவர் 1, இதனுடைய பவர் போட்டால் 1 by 2, 1 plus 1 by 2 3 by 2 போட்டாச்சு. இதனுடைய பவர் 1, இதனுடைய பவர் 1 by 2, ஹோல் பவர் 1 by 2 எழுதிக்கலாம், ரூட்டு போல் 1 by 2 எழுதிக்கலாம். என்னுடைய பவரில் 1 இருக்கிற அர்த்தம் 1 plus 1 by 2 3 by 2 எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் 6x minus 3x value 3x minus 24 plus 8 வந்து minus 6 இந்த whole divided by 4 into 4 minus x the whole power 3 by 2. இப்போ நமக்கு தேவை அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து f double dash of xல் அப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கு தெரியும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் x is equal to 8 by 3 ஒன்று, அடுத்தது வந்துட்டு x is equal to 4 ஒன்று. ஸோ அப்போ ஃபஸ்ட் x is equal to 8 by 3 இதில் அப்ளை பண்ணுறேன். 3 into 8 by 3 minus 16 the whole divided by 4 into 4 minus 8 by 3 the whole power 3 by 2 அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு x is equal to when x is equal to 8 by 3. So இப்போ f double dash of 8 by 3 is equal to 3 into 8 by 3 minus 16 the whole divided by 4 into 4 minus 8 by 3 the whole power 3 by 2. இப்போ இது 3 cancel ஆச்சு, 8 minus 16 the whole divided by 4 into இது கிராஸ் பண்ணால் 12 minus 8 the whole divided by 3 4 by 3 12 minus 8 with 4 by 3 the whole power 3 by 2. So 8 minus 16 that is equal to minus 8 the whole divided by 4 into 4 by 3 the whole power 3 by 2. இங்கே நெகட்டிவ்னால less than 0, f double dash of x less than 0. So the function attains what? Local maximum. அப்போது x is equal to 8 by 3ல மேக்ஸிமம், அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணோம். இந்த x equal to 8 by 3 எடுத்துகிட்டு f of xல் அப்ளை பண்ணுறேன். f of x is equal to நமக்கு தெரியும் x into square root of 4 minus x. இப்போ x பதில் 8 by 3 அப்ளை பண்ணலாம். 8 by 3 into square root of 4 minus 8 by 3. 8 by 3 into இது கிராஸ் பண்ணால் 12 minus 8 the whole divided by 3. 12 minus 8 வேல்யூ 4 by 3. ஸோ அப்போது 8 by 3 இது ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது 2 by root 3 கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒரு நியூமரேட்டரில் ரூட் 3 மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரூட் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ரூட் 3 டிவைட் பை ரூட் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடச்சிரும், கேன்சல் ஆச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 8 2s are 16 into root 3 the whole divided by root 3 into root 3 வேல்யூ 3 3s are 9. ஸோ இப்போ 16 root 3 divided by 9. ஸோ ரூட் 3 வேல்யூக்கு நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியும்ல 1.732 the whole divided by 9. ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், 3.08 கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3.08 கிடச்சிச்சு. இதே வந்து when x is equal to 4 அப்ளை பண்ணுறேன், எதில் f double dashல அப்ளை பண்ணுறேன். இங்கே 4 இந்த x வேல்யூ 4 minus 4 ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போது இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் நாட் டிஃபைன் சொல்லிடுறேன்.
இன்ஃபினிட்டினால எஃப் டபுள் டேஷ் 4 வந்து நாட் டிஃபைன். ஸோ அப்போது மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3.08. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கான்கேவிட்டி செக் பண்ணலாம். கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தேவை. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 3x minus 16 the whole divided by 4 into 4 minus x the whole power 3/2. That is equal to 0 போடுறேன். ஸோ 3x minus 16 the whole divided by 4 into 4 minus x the whole power 3/2 is equal to 0. அந்த நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு 0 பண்ணிடுறேன். அப்போ x is equal to வரும் 3x equal to minus 16. அப்போ x is equal to 16 divided by 3 கிடச்சிச்சு. அதே மாதிரி டினாமினேட்டர் 0 பண்ணும்போது 4 minus x equal to 0. அப்போ x is equal to what 4 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் நம்முடைய டொமைன் பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் டொமைனில். அதில் பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 4 தான் வந்து டொமைனே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்னது நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா அந்த எஃப்எஃப்எக்ஸில் அது போடும்போது இமேஜினரி ரூட்ஸ்க்கு இமேஜினரி வேல்யூ கிடைக்கனால இது வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம x is equal to 4 சொல்லும்போது ஸோ அப்போ டொமைனே நமக்கு என்னது மைனஸ் இன்ஃபினிட்டிக்குமா 4 தான். ஸோ அப்போது 16/3ன்றது 5.33. ஸோ அப்போது இது வந்து பார்க்கும்போது இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ x is equal to 4 தான் வந்து என்னது எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் இங்கே எழுதிருக்கேன். x is equal to x equal to 16/3 does not belongs to minus infinity, 4. இதுக்கு நடுவில் வரவே வராது. ஏன்னா டொமைனுக்கு நடுவில் வரல, அதனால் அது எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0ன்னு போடுறேன். ஏன்னா இதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி 4க்கு நடுவில் 0ன்னு எடுத்துக்கிறேன். 0ன்னு எடுக்கும்போது எஃப் ஆஃப் 3 into 0 minus 16 the whole divided by 4 into 4 minus 0 the whole power 3/2. ஸோ minus 16 divided by மைனஸ்னால லெஸ் தேன் 0. ஸோ நெகட்டிவ்னால லெஸ் தேன் 0ன்னு சொல்லிட்டு அப்போ அதனால் அதை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0வில் பார்க்கும்போது இது என்னது கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ அப்போது இதில் கான்கேவ் டவுன்வர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அசிம்ப்டோட்ஸ் செக் பண்ணலாம். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஒய் டென்ஸ் டு என்ன கிடச்சிருக்கு இன்ஃபினிட்டி. எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஒய் டென்ஸ் டு 0ன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு வந்து f of x வந்து x into square root of 4 minus x. இப்போ x tends to infinity அப்ளை பண்ணால் y tends to what is infinity தான். ஸோ அப்போது y tends to infinity கிடச்சிருக்கு. ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை. x tends to infinity அப்ளை பண்ணும்போது y tends to infinity கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து இன்ஃபினிட்டி கிடச்சனால நோ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கலில் பார்க்கும்போது x tends to ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுற y tends to எனக்கு என்ன கிடைக்கணும் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ x into square root of x minus 4 x tends to ஒரு வேல்யூ அப்ளை பண்ணால் y tends to infinity கிடைக்குமா கிடைக்காது. ஸோ அப்போது y tends to என்ன ஆகுது does not tends to infinity கிடச்சிச்சு. அப்போ இது ஒரு வேல்யூ தான் வருது. அதனால் நோ வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸும் இல்லை, வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸும் இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறேன் கிராஃபில் ட்ரா பண்ணுறேன். இப்போ நமக்கு டொமைன் தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டி 4 தான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் 4க்குள்ளே தான் என்ன நம்முடைய டொமைனு. இப்போ இன்டர்செப்ட் சொல்லும்போது 0,0 வந்து கிடச்சிருக்கு, 4,0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 0,0ங்கிறது 4,0 இருக்கும். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்க்கும்போது 8/3 and 4ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 2.67 இருக்குது. 2.67, 3.08. இது வந்து 2.67 இஸ் நத்திங் பட் 8/3 இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம பாருங்கள் x is equal to 8/3 அப்ளை பண்ணும்போது 3.808 கிடச்சிருக்குல்ல, இதுதான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டு. ஸோ அதான் வந்து 8/3ன்றது என்னது 2.67, 3.08. ஸோ அதான் மேக்ஸிமம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் 8/3, 4 மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 2.67க்கு தான் 8/3, 3. 8/3ன்றது தான் 2.67. 2.67ன்றது இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு ஹைட் எவ்வளோ பார்க்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ 3.08 இதுதான் மேக்ஸிமம். ஸோ அப்போது இந்த கர்வ் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த டொமைனுக்குள்ளே தான். ஸோ அப்போது கான்கேவ் டவுன்வர்ட்னால ஸோ இப்படி போயிட்டு டவுன்வர்ட் இதுதான் வந்து ஆன்சர். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் we are going to see subdivision number 3. Subdivision number 3, y is equal to x square plus 1 divided by x square minus 4. So when x is equal to minus 2, ஏன்னா இங்கே x square plus 4 இருக்கு இல்லையா. இப்போ x a square minus b square சொல்லும்போது 2 square x square minus 2 square இருக்கும். அப்போ x plus 2 into x minus 2 இருக்கும். அப்போ x is equal to minus 2 இருக்கும், x is equal to 2 இருக்கும். ஸோ அப்போ when x is equal to minus 2, x is equal to 2 எதிர்த்து ரியல் லைனில் ட்ரா பண்ணுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, -2, +2.
இது இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் உனக்கு என்ன ஆகும், இது வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதில் அப்ளை பண்ண பாருங்கள். 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் வந்து ஹோல் டிவைட் பை 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து என்னது 0 தான். -2 போட்டாலும் 0 தான், டிவைட் பை 0 போட்டால் இன்ஃபினிட்டி தான். அதே மாதிரி +2 போட்டாலும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். இதில் 0ன்னு கிடச்சிடும். நியூமரேட்டர் பை எனிதிங் டிவைட் பை 0 வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் f(x) டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இதில் இந்த -2, 2ல். ஆனால் ரியல் நம்பரில் எந்த நம்பர் போட்டாலும் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த ரெண்டு நம்பரில் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதான் இந்த டொமைன் சொல்லும்போது r மைனஸ் செட் ஆஃப் -2, 2 இந்த -2, 2ல் மட்டும் இது எக்ஸிஸ்ட் ஆகுது. மற்ற ரியல் நம்பரில் எந்த நம்பர்னால் போட்டுக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ரியல் நம்பர் வந்து -∞ +∞. இதில் எல்லா நம்பரில் இதை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் டொமைன். கிளியர்? இப்போ டொமைன் r மைனஸ் -2, 2 r டிவைட் பை -2, 2. ஸோ இப்போ ஆரில் இந்த ரெண்டு பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லையுமே என்ன ஆகும், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் டொமைன். கிளியர்? ஸோ இப்போ இன்டர்செப்ட்ஸ் பார்க்கும்போது x இன்டர்செப்ட் y = 0. இப்போ y = 0 பண்ணும்போது x² + 1 = 0. இப்போ x² = வரும் -1 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ x-க்கு ஒரு -1 சொல்லும்போது இது x = ஆகிடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வரும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தாவே தட் இஸ் கால்ட் வாட், இமேஜினரி வேல்யூ. ஸோ அப்போ நோ ரியல் வேல்யூ, நோ ரியல் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ நோ எக்ஸ் இன்டர்செப்ட். அதே மாதிரி y இன்டர்செப்ட் சொல்லும்போது x = 0. x பதில் 0 போட்டு என்ன ஆகிடும், 0 + 1 டிவைட் பை 0 - 1 0 - 4. அப்போது -1/4 கிடச்சிருக்கு y. அப்போ அதனோட பாயிண்ட் வந்து -0.25 சொல்லிடலாம் டிவைட் பண்ணால். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. f(x) = x² + 1 divided by x - 4. This is what u by v form. u is equal to x² + 1, v is equal to x² - 4. இந்த டிஃபரன்ஸ் பண்ணால் u dash equal to 2x and v dash equal to what, 2x. இப்போ f dash of x நமக்கு தெரியும், u by v ஃபார்முலா இருந்துச்சுன்னா v u dash minus uv dash by v square. இப்போ v is equal to what, x² - 4 and u dash value minus u dash value 2x minus u value x² + 1 and v dash value 2x the whole divided by v square x² - 4 the whole square. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 2x³ - 8x. இதே மாதிரி -2x³ + -2x the whole divided by x² + 4 the whole square. இப்போ 2x³ - 2x³ get cancel. ஸோ நெக்ஸ்ட்டு -8x - 2x -10x. ஓகே, -10x இருக்கும். -10x divided by x² - 4 the whole square. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ f dash of x is equal to -10x divided by x² - 4 the whole square. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு f dash of x = 0 பண்ணுறேன். இப்போ -10x divided by x² - 4 x² - 4 the whole square = 0. இப்போ நியூமரேட்டர் = 0 பண்ணுறேன், இப்போ டினாமினேட்டர் = 0 பண்ணுறேன். -10x = 0 இப்போ x² - 4 the whole square = 0. இப்போ x = 0 வந்துச்சு, இதில் x² = 4. இப்போ x = +or-2. இந்த +or-2 ரெண்டுமே வந்து என்னது, நம்ம டொமைனில் கிடையாது. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு டொமைன். அப்போ x = 0 is only the critical point. கிளியர்? ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது f dash of x கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு f dash of x வேல்யூ நமக்கு தெரியும், -10x divided by x² - 4 the whole square இங்கே முன்னாடி தெரியும். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, u by v ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ u is equal to -10x and v is equal to what, x² - 4 the whole square. u dash பண்ணும்போது -10, v dash பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவர் மல்டி கொண்டு வரணும். 2 இன்ட்டு இது ஸ்கொயர் x² டிவிஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு x² - 4, அப்புறம் இந்த x² டிவிஷன் பண்ணால் 2x, 4 டிவிஷன் பண்ணால் 0. ஸோ அப்போ 2 × 2x 4x இன்ட்டு x² - 4. இப்போ f dash of x இது ஃபார்முலா தெரியும், v u dash minus uv dash by v square. v வேல்யூ தெரியும், x² - 4 the whole square. u dash பண்ணும்போது -10 minus u -10x and v dash பண்ணும்போது 4x into x² - 4 the whole divided by v square x² - 4 square அதுக்கு மேலே ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு இதில் காமனாக x² - 4 மட்டும் வெளியே எடுத்துறேன். இப்போ இங்கே என்ன விட்டுருக்கோம், -10 இருக்கும், x² - 4 இருக்கும். இங்கே மைனஸ் வாட் ப்ளஸ்ஸு 4x into 10x. ஸோ the whole divided by இங்கே கீழே x² - 4 the whole power 4 இருக்கும். இதுக்கு கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இது 3 ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு -10x³ minus plus 40. நெக்ஸ்ட்டு 4 into 10 40x² the whole divided by x² - 4 the whole cube. ஸோ இப்போ 40x² - 10x² 30x², 30x² plus 40 the whole divided by இருக்கும். அதை இங்கே எழுதியிருப்பேன். ஸோ 30x² plus 40 the whole divided by x² - 4 the whole cube. இப்போது நம்ம அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் x = 0 அதில் அப்ளை பண்ணுறேன். இப்போ f dash of 0 போடும்போது 30 × 0² plus 40 the whole divided by 0 - 4 the whole cube. இப்போ 40 divided by -4 இருக்கும், அது வந்து நெகட்டிவ்னால மைனஸ் க்யூப் பண்ணும்போது நாங்கள் நெகட்டிவ் தான் வரும். ஸோ இப்போ <0 f dash of வந்து 0 கிடச்சி, <0 வந்தனால நமக்கு தெரியும் the function attains what,
மேக்ஸிமம், இட் இஸ் மேக்ஸிமம். இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடணும் இல்லையா? எஃப் ஆஃப் 0 இதில் அப்ளை பண்ணுறேன். x square plus 1 divided by x square minus 4, அதான் வந்து f of x. இப்போ 0 போடும்போது 0 plus 1 divided by 0 minus 4, that is equal to minus 1 by 4. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கும்போது minus 1 by 4. இப்போ கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை f double dash of x equal 0 பண்ணும். இப்போ f double dash of x நம்ம திரும்ப 30x square plus 40 the whole divided by x square minus 4 the whole cube is equal to 0. இதுலேருந்து 30x square plus 40 equal to 0. இப்போ 30x square equal to minus 40. இப்போ x square equal to minus 40 by 30. இப்போ x square equal to minus 4 by 3 வந்துச்சு. இப்போ இது என்னாகும்? x is equal to வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4 by 3. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி. ஸோ நோ ரியல் வேல்யூ. ஸோ நோ ரியல் வேல்யூ மீன்ஸ் வாட்? நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இப்போது அசிம்ப்டோட் செக் பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ். இப்போ மைனஸ் 2 மைனஸ் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு minus 2 square plus 1 the whole divided by minus 2 square minus 4. ஸோ minus 2 மைனஸ் சொல்லும்போது நமக்கு தெரியும் minus 2க்கு பக்கத்தில் நெகட்டிவ் சைடில். ஸோ அப்போது அதை அப்ளை பண்ணும்போது ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே minus 2 square இருக்கும் நெகட்டிவ்னால. ஸோ இங்கே வந்துட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு minus 2 plus f of x. ஸோ minus 2 square plus 1 the whole divided by minus 2 square minus 4. ஸோ இதில் பார்க்கும்போது இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் மைனஸ்னால மைனஸ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ்னால ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டிருப்போம். இதில் வந்து பார்க்கும்போது minus 2 ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் தான் இருக்கும். minus 2 ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் தான் இருக்கும். அதேமாதிரி minus 2க்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்கும்? நெகட்டிவ். minus 2 ப்ளஸ் சைடில் ரைட் சைடில் போகும். இங்கே பாருங்கள், நெகட்டிவ்னால இங்கே minus 2 இருக்குது. minus 2 ப்ளஸ் சொல்லும்போது என்னாகும்? அதை விட சின்ன நம்பர் அதே. ஓகே, அதனால் நெகட்டிவ். இது வந்து minus 2 மைனஸ்னால இது பாசிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டி. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ minus 2 மைனஸ் போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி, 2 ப்ளஸ் சொல்லும்போது இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அப்போது இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதியா? இப்போ x tends to a அப்ளை பண்ணும்போது y tends to infinity கிடச்சிருக்கு. இப்போ x is equal to minus 2 and x is equal to 2ல வெர்டிக்கல் அசிம்ப்டோட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் செக் பண்ணலாம். ஸோ இப்போ x tends to மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி இப்போ x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதுலேருந்து x ஸ்கொயர் நான் வெளியெடுத்துறேன். இப்போ 1 + 1 by x ஸ்கொயர். இதுலேருந்து வேறு x ஸ்கொயர் வெளியெடுத்துறேன். இப்போ 1 - 1 by x ஸ்கொயர் இருக்கும். 4 by x ஸ்கொயர். 1 - 4 by x ஸ்கொயர். இப்போ x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. 1 + இன்ஃபினிட்டி அப்ளை 1 by இன்ஃபினிட்டி வேல்யூ 0. இங்கே 1 - 4 by இன்ஃபினிட்டி வேல்யூ 0. இப்போ 1 by 1 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போது ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் வந்து y is equal to what? 1. இப்போ y is equal to 1 is a horizontal asymptotes. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? x axis y axis. ஓகே, ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் ட்ரா பண்ணுறேன். y equal to 1. இப்போது நம்மளுடைய லிமிட்டு 2 மைனஸ் அப்ளை பண்ணும்போது இப்போ x is equal to இது வந்துட்டு நமக்கு தெரியும் x is equal to +2, x is equal to 2. ரெண்டு வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ் 2 இருக்குது. ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் வந்து 1 இருக்குது. 2 மைனஸ் அப்போ இதில் வந்து 2, இதில் வந்துட்டு எக்ஸுக்கு 2 ப்ளஸ் சொல்லும்போது ரைட் சைடில் இன்ஃபினிட்டி போகுது. எக்ஸுக்கு 2 மைனஸ் சொல்லும்போது இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் இருக்குல்லையே அந்த பாயிண்ட்டு கவனிச்சுக்கணுங்க. எக்ஸுக்கு 2 ப்ளஸ் சொல்லும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, எக்ஸுக்கு 2 மைனஸ் சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி நகை போயிடுது. அதே மாதிரி எக்ஸுக்கு -2 போடும்போது பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்கே இருக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு 2 மைனஸ் போடும்போது இந்த பக்கம் இருக்கும் பாயிண்ட்டு. ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது -1/4ன்னு கிடச்சிருக்கு முன்னாடியே. இப்போ 0, இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ இது வந்து இந்த பக்கம் போய்ட்டு அந்த அசிம்ப்டோட்ஸ் கிளியர். ஸோ இது வந்துட்டு இன்ஃபினிட்டி நோக்கி போகும். இந்த 2 மைனஸ்னும்போது இந்த சைடு போகும் -2ல். இது -2 இல்லையா? ஸோ இந்த சைடு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சப்டிவிஷன். கிளியர். நெக்ஸ்ட் we are going to see subdivision number 5. f of x is equal to 1 divided by 1 plus e power minus x. ஸோ இப்போ டொமைன் பார்க்கும்போது e பவர்னுடைய வேல்யூ நீ எந்த வேல்யூ எக்ஸுக்கு நீ பதிலாக எந்த வேல்யூ ரியல் நம்பரில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் y வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டொமைன் வந்து ஆல்வேஸ் வாட் ரியல் நம்பர் ஆர் -infinity, infinity. ஸோ f of x is
exist for all x belongs to R. So that is domain. Okay, intercept சொல்லும்போது y intercept சொல்லும்போது x equal 0. அப்போ x பதிலா 0 போடுறேன். அப்போ 1 y equal to 1 by 1 plus e power 0 value 1. So 1 plus 1 that is equal to 1 by 2. So அப்போ x intercept சொல்லும்போது y equal 0 பண்ணுறேன். அப்போ y equal 0 பண்ணும்போது 0 is equal to 1 by 1 plus e power minus x. So அப்போ 0 is equal to 1 divided by 1 plus e power minus x நான் 1 by e power x எழுதிருக்கேன். கிராஸ் பண்ணும்போது என்னாகும், e power x plus 1 the whole divided by e power x வரும். இது ரெசிப்ரோக்கல்னா e power x divided by e power x plus 1 is equal to 0, e power x equal to 0. ஸோ இது வந்து no real value of x. ஓகே, ஸோ அப்போ no x intercept, no x intercept. இங்கே வந்து no x values, ஸோ அப்போ no x intercept சொல்லிட்டேன். இப்போ y intercept சொல்லும்போது 0,1 by 2, x intercept சொல்லும்போது no intercept. கிளியர். நெக்ஸ்ட் வந்துட்டு critical points செக் பண்ணலாம். ஸோ f dash of x தேவை. ஸோ இப்போ f dash of x நமக்கு தெரியும், இது u by v ஃபார்மேட்டில் இல்லை, v u dash minus u v dash by v square. கிளியர். பாருங்கள், இது u by v, u is equal to 1 and v is equal to 1 plus e power minus x. ஸோ அதனால் u by v ஃபார்முலாவில் v u dash minus u v dash by v square. இப்போ u is equal to 1 and v is equal to 1 plus e power minus x. ஸோ இப்போ u dash சொல்லும்போது 0 and v dash சொல்லும்போது 1 plus e power, இது வந்து v dash 1 டிஃபரன்ஸ் பண்ணால் 0 plus e power minus x டிஃபரன்ஸ் பண்ணால் e power minus x தான், minus x டிஃபரன்ஸ் பண்ணும்போது minus 1. ஸோ இப்போ f dash of x ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன், v 1 plus e power minus x, u dash 0 minus u 1 and v dash e power minus x into minus 1 that is equal to what, minus e power minus x. The whole divided by v square சொல்லும்போது 1 plus e power minus x the whole square. So f dash of x that is equal to, இது 0 minus minus plus ஆகிடும், 1 into e power minus x, e power minus x the whole divided by 1 plus e power minus x the whole square. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் செக் பண்ணுறது f dash of x equal 0 கொண்டு வரேன். ஸோ அப்போது 0 பண்ணும்போது e power minus x equal 0 வரும். ஸோ அப்போது அதுலேருந்து நமக்கு தெரியும், முன்னாடி e power minus x 0 போனால் no x values. ஸோ அப்போது no critical points. no critical points சொல்லும்போது critical point இல்லைனா மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் no maximum or minimum values. நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி செக் பண்ணலாம். மறுபடியும் இதை அகைன் டிஃபரன்ஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆல்சோ u by v ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும் f double dash of x ஃபார்முலா v u dash minus u v dash by v square. ஏன்னா u by v வந்துடலாம். u is equal to what, e power minus x, v is equal to 1 plus e power minus x the whole square. இப்போ u dash பண்ணும்போது u power minus x டிஃபரன்ஸ் பண்ணால் e power minus x, அகைன் இந்த minus x டிஃபரன்ஸ் பண்ணும்போது மைனஸ் வரும், அதனால் minus e power minus x. v dash பண்ணும்போது ஃபஸ்ட் பவர் மட்டும் பண்ணணும், 2 into 1 plus e power minus x, அகைன் 1 டிஃபரன்ஸ் பண்ணால் 0, e power minus x டிஃபரன்ஸ் பண்ணால் minus e power minus x வரும், அதான் e power minus x into minus x டிஃபரன்ஸ் பண்ணால் minus 1, அதான் ஓகே, minus 2 1 plus e power minus x into e power minus x. ஸோ இது f double dash of x ப்ளே பண்ணுறேன், v 1 plus x 1 plus e power minus x the whole square, u dash minus of e power minus x minus u e minus e power minus x, v dash பண்ணும்போது minus 2 into e power minus x 1 plus e power minus x the whole divided by v square 1 plus e power minus x the whole square. அதுக்கு மேலே நான் ஸ்கொயர் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ரெண்டுத்தில் காமனா 1 plus e power minus x வெளியே எடுத்துகிறேன். அப்போ என்ன இருக்கும், 1 plus e power minus x into e power minus x. ஓகே, மைனஸ் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 2 e power minus 2x ஆகிடும், மைனஸ் e power minus x, e power minus x minus 2x ஆகிடும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன். the whole divided by 1 plus e power minus x the whole power 4 இருக்கும். இது கேன்சல் பண்ணால் 3 இருக்கும். ஸோ அப்போது e power minus x உள்ளே கொண்டு போகிறேன், e power minus x minus e power minus x minus 1 plus minus e power minus x into e power minus x minus 2x plus 2 e power minus 2x the whole divided by 1 plus e power minus x the whole cube. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் e power minus x ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது இது ப்ளஸ் இது மைனஸ் இல்லையா, இப்போ ப்ளஸ் e power minus 2x இருக்கும். the whole divided by இது அப்படியே இருக்கும், 1 plus e power minus x the whole cube. இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக என்ன பண்ணுறேன், e power minus x நான் வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன இருக்குங்க, 1 minus 1 plus e power minus x மட்டும் இருக்கும், the whole divided by 1 plus e power minus x the whole power 3. ஸோ இப்போ f double dash of x 0 பண்ணால் தான் கான்கேவிட்டி செக் பண்ண முடியும். ஸோ அப்போ f double dash of x equal to 0. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறேன், e power minus x equal to 0 or minus 1 plus e power minus x equal to 0. அப்போ இதுலேருந்து e power minus x equal to 1 வந்துடும். இப்போ e power minus x இதனுடைய 1 வேல்யூ நமக்கு தெரியும், 1 is equal to e power 0 வேல்யூ 1 இல்லை, அதில் e power 0. அப்போ minus x equal to 0, அப்போ x is equal to 0 வந்துச்சு. இதை எடுத்து இன்டர்வலில் அப்ளை பண்ணுறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 அண்ட் 0 கமா இன்ஃபினிட்டி இதை எடுத்து f double dashல போடுறேன். இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து நான் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0க்கு நடுவில் -1 போடுறேன்,
-1 போடும்போது எனக்கு என்ன வருது பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. இதில் போடும்போது பாசிட்டிவ்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 0 to ∞ நடுவில் ஒரு வேல்யூ x = 1 எடுத்து போடுறேன். அதில் நெகட்டிவ்னு கிடச்சிச்சு. அப்போ x = 0ன்றது என்னது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ x = 0 ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் சைன் சேஞ்ச் ஆகுது. எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுதுன்னா 0ல் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ x = 0 இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கிளியர்? நெக்ஸ்ட்டு கான்கேவ் அப்வர்ட் கான்கேவ் டவுன்வர்ட் எங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல தான். ஸோ அப்போது இந்த -∞ to 0 நடுவில் எனக்கு f" என்ன வருது நெகட்டிவ்னு பாசிட்டிவ்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போ இந்த -∞ to 0க்கு நடுவில் கான்கேவ் அப்வர்ட். அதே மாதிரி 0க்கும் ∞ நடுவில் என்ன வருது நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த இடத்துல கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ கான்கேவ் அப்வர்ட் -∞, 0 அண்ட் கான்கேவ் டவுன்வர்ட் 0, ∞. ஸோ நெக்ஸ்ட்டு அசிம்ப்டோட்ஸ் செக் பண்ணணும். f(x) = 1/1 + e ⁻ x. இப்போ x tends to -∞ அப்ளை பண்ணுறேன். இப்போ f(x) = 1/1 + e பவர் -∞ +∞. இப்போ 1/e ∞ வேல்யூ ∞ தான். ஸோ 1/∞ + 1 ∞ தான். ஸோ 1/∞ வேல்யூ 0. நெக்ஸ்ட் லிமிட் x tends to +∞ அப்ளை பண்ணுறேன். f(x)ல் 1/1 + e ∞. e ∞ வேல்யூ 0. ஸோ 1/1 + 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. அப்போது y = 0 ஒரு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ், y = 1 ஒரு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். ஸோ அப்போது ஹரிசாண்டல் இன்டர்செப்ட் சொல்லும்போது y = 0 இஸ் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். அதே மாதிரி y = 1 ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். ஓகே. ஸோ அப்போது லிமிட் x tends to a நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் ஒரு வேல்யூ வரணும் வெர்டிக்கல் செக் பண்ணுறதுக்கு. x tends to a ∞ அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்துச்சு. அதே மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இருக்கான்னு செக் பண்ணுறேன். லிமிட் x tends to a அப்ளை பண்ணும்போது f(x)ல் ஒரு வேல்யூ வரணும். சப்போஸ் e ⁻2 ∞ ஆகணும். x tends to a அப்ளை பண்ணும்போது ∞ ஆகணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ அப்ளை பண்ணாலும் வேல்யூ வந்துட்டு தான் இருக்கும். ∞ ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ f(x) does not implies to ∞. இப்போ x = a அப்ளை பண்ணும்போது f(x) வந்து ∞ ஆகனால நோ வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். இப்போ ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் மட்டும் தான் இருக்குது. வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸு இதுக்கு கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் கிராஃபில் ட்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துட்டேன். ஸோ நமக்கு தெரியும் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் 2 இருக்குது. y = 0 இதுதான் ஆக்சிஸ் மேலே இருக்கும். அது y = 0, y = 1. இது y = 0ன்ற ஒரு அசிம்ப்டோட்ஸ், y = 1ன்றது ஒரு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ். வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தெரியும் 0,1/2. 0,1/2. இங்கே நமக்கு தெரியும் x இன்டர்செப்ட் சொல்லும்போது 0, y இன்டர்செப்ட் சொல்லும்போது நமக்கு என்னது இங்கே பாருங்கள் x இன்டர்செப்ட் y = 0 அதில் போடும்போது நமக்கு என்ன கிடச்சிது log x = x²/24 கிடச்சிருக்கு. அதே மாதிரி y இன்டர்செப்ட் சொல்லும்போது x = 0 சொல்லும்போது does not belongs to 0,∞. இது வந்து 0,∞ நோ இன்டர்செப்ட், நோ y இன்டர்செப்ட் நமக்கு தெரியும் முன்னாடியே. ஸோ அதனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லும்போது சரி இது வந்துட்டு இதனுடைய டயக்ராம் கிடையாது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு தெரியும் இந்த 0, மேக்ஸிமம் கான்கேவ் அப்வர்ட் 0, x 0 போடும்போது என்ன வருது பாருங்கள் 1/2 கிடச்சிருக்கா பாருங்கள். இந்த y இன்டர்செப்ட் சொல்லும்போது 0,1/2. ஸோ அதை இங்கே ட்ராப் பண்ணுறேன். ஸோ y இன்டர்செப்ட் 0,1/2. ஓகே. இதான் வந்து இதுலேருந்து பார்க்கும்போது ∞ நோக்கி போய்ட்டுருக்கு. அதே மாதிரி இதுதான் அசிம்ப்டோட்ஸ். இந்த y = 0க்கும் y நடுவில் தான் என்னது அசிம்ப்டோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே. அது நமக்கு தெரியும் கான்கேவ் அப்வர்ட் சொல்லும்போது -∞, 0ல் தான் கான்கேவ் அப்வர்ட். ஸோ இந்த கர்வ் இப்படி போய்ட்டுருக்கு, அப்வர்ட் சைடு போய்ட்டுருக்கா. அதே மாதிரி கான்கேவ் டவுன்வர்ட் சொல்லும்போது இப்படி போய்ட்டுருக்கு, டவுன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 4 y = x²/24 - log x. ஸோ இப்போ இங்கே டொமைன் சொல்லும்போது 0,∞. ஏன் 0,∞ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ -∞ to +∞ நடுவில் ஒரு நமக்கு இதுதான் வந்து ரியல் லைன். இப்போ இதில் பாருங்கள் -∞ to 0க்கு நடுவில் இதில் அப்ளை பண்ணுறேன். -1³/24 log of -1. ஸோ லாகில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்துட்டு நெகட்டிவ் டேர்மு வரக்கூடாது. ஸோ அப்போ நெகட்டிவ் டேர்ம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால்
ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோக்கு நடுவில் இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு ஜீரோக்கும் இன்ஃபினிட்டி நடுவில் இது கண்டிப்பாக எக்ஸிஸ்ட்டு. அதனால் நம்மளுடைய இது வேல்யூ என்னது டொமைனு 0, இன்ஃபினிட்டி தான் என்னது டொமைனு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் சொல்லும்போது y = 0. இப்போ y = என்னது x³/24 மைனஸ் log x = 0. log x = x³/24 கிடச்சிருக்கு. இது எக்ஸ் இன்டர்செப்டில். y இன்டர்செப்ட் சொல்லும்போது x = 0 பண்ணுறேன். x 0 போட்டால் என்ன ஆகும் பாருங்கள், 0/24 மைனஸ் log x = yன்னு வரும். இப்போது x என்ன ஆயிடுச்சு 0 வந்துட்டு y இன்டர்செப்டும் x = 0 தான். அப்போ 0ன்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0, இன்ஃபினிட்டி. இப்போ 0க்கும் இன்ஃபினிட்டி நடுவில் 0 வந்து இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு இது வந்து என்னது ஓப்பன் இன்டர்வல். ஸோ x = 0ன்றது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ நோ y இன்டர்செப்ட். ஓகே, ஸோ அப்போ நோ y இன்டர்செப்ட். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் செக் பண்ணுறோம். f(x) = நமக்கு தெரியும் x³/24 மைனஸ் log x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். f'(x) ஸோ f'(x) = 3x² / 24 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். log x யூஸ் பண்ணால் 1/x. இதை கேன்சல் பண்ணால் x²/8 - 1/x. இப்போ f'(x) = 0 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா x³ - 8 /8x that is equal to 0. இப்போ நியூமரேட்டர் தனியாக ஈக்குவல் பண்ணுறேன், டினாமினேட்டர் தனியாக ஈக்குவல் பண்ணுறேன். x³ - 8 = 0. அப்போ x³ = 8. அதே மாதிரி 8x = 0. ஸோ அப்போ x³ = 8 நம்பர் 2³ வந்துடும். இப்போ x = 2. இதில் x = 0 வரும். இப்போ நம்மளுடைய டொமைனில் இது வந்து 0 வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ x டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0, இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு அப்போ x = 2 மட்டும் தான் என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட். நமக்கு இது தேவை வந்து f'(x) வேணும். இதை டிஃபரன்ஸ் பண்ணால் 2x/8 மைனஸ் 1/x யூஸ் பண்ணால் -1/x². ஸோ அப்போ 2x/8 மைனஸ் வாட் ப்ளஸ் 1/x². ஸோ நான் இந்த டொமைன் இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். x = 2 எடுத்து f'(2)ல் அப்ளை பண்ணுறேன். 2 × 2 / 8 ப்ளஸ் 1/2². ஸோ 4/8 ப்ளஸ் 1/4 இருக்கும். கேன்சல் பண்ணால் 2/4 வரும். 1/4 எல்சிஎம் எடுக்கும்போது 4 வந்து ஸோ இங்கே வந்து 3/4 வரும். ஓகே, 2 + 1 3/4 தட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ f'(x) வந்து கிரேட்டர் தென் 0 அப்ளை இருந்துச்சுன்னா இட் அட்டைன்ஸ் வாட் மினிமம் அட் x = 2. எப்போவுமே f'(x) லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம், f'(x) கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா மினிமம். ஓகே, ஸோ f(2)ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெரியும் x³/24 மைனஸ் log 2. ஸோ அப்போ 2³/24 மைனஸ் log 2. ஸோ நமக்கு தெரியும் log 2 வேல்யூ 0.6931. ஸோ அப்போ 8/24/0.6931. ஸோ இது கிராஸ் பண்ணி இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், -0.3598 வரும். 3.98 வந்து 36 எழுதிக்கலாம். இப்போ மினிமம் வேல்யூ -0.36. நெக்ஸ்ட்டு கான்கேவிட்டி செக் பண்ணணும். ஸோ கான்கேவிட்டி சொல்லும்போது f'(x) = 0 வேணும். இப்போ ஆல்ரெடி நம்ம f'(x) கண்டுபிடிச்சிருப்போம். x/4 + 1/x² கண்டுபிடிச்சிருப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரேன். இப்போ இதில் இந்த கிராஸ் பண்ணுவோம். x³ + 4 4x³ = 0. இப்போ x³ + 4 = 0. அப்போ இந்த 4x² = 0 வரும். இப்போ x³ = -4, x = -4^1/3. ஸோ அதே மாதிரி x² = 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போது இந்த வேல்யூ எதுலையுமே வந்து என்னது டஸ் நாட் பிலாங்ஸ் டு 0, இன்ஃபினிட்டி. ஸோ அப்போது நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு நம்ம டொமைனுக்குள்ளே இல்லாதனால நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ அசிம்ப்டோட் செக் பண்ணலாம். f(x) = x³/24 மைனஸ் log x. இப்போ நான் x → இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது y → ஒரு வேல்யூ கிடைக்கணும். பட் எனக்கு என்ன கிடைக்கிது, (log ∞) இருந்துச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக வேல்யூ வரல. எல்ன்றது ஒரு வேல்யூ. ஸோ டஸ் நாட் கண்டைன்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ நோ ஹாரிசான்டல் அசிம்ப்டோட்ஸ். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் செக் பண்ணலாம். வெர்டிக்கல் செக் பண்ணுறேன். f(x) is லிமிட் x → 0 ப்ளஸ் f(x). இப்போ 0/24 மைனஸ் log 0. 0 - log 0 வேல்யூ -∞ கிடச்சிச்சு. இப்போ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது அது இன்ஃபினிட்டின்னு கிடச்சிச்சு. அப்போ x = 0 இஸ் வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். அப்போ x = 0ன்றதான் வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். ஸோ இப்போ இது x ஆக்சஸ், y ஆக்சஸ். x = 0ன்றது வெர்டிக்கல் அசிம்ப்டோட்ஸ். இப்போ நம்ம அந்த மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் பார்த்தோன்னா -2, -0.36. இப்போ -2 இங்கே -0.36. இதில் பார்க்கும்போது இது இந்த பக்கம் இன்ஃபினிட்டி நோக்கி போய்ட்டுருக்கோம், இது இன்ஃபினிட்டி போய்ட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னது உடைய ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள் -2, 0.36. இங்கே பாருங்கள், இங்கே அப்ளை பண்ணும்போது
எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது -0.36 இதுதான் மினிமம் வேல்யூ. ஓகே, கான்கேவிட்டி பார்க்கும்போது இது எங்கேயுமே வந்துட்டு அப் ஆகலை டவுன் ஆகலை, அதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஸ். இதுதான் வந்து மினிமம் பாயிண்ட். இல்லைன்னு இந்த கர்வ் இப்படி போய்ட்டுருக்கோம், அதே மாதிரி இந்த கர்வ் இப்படி போய்ட்டுருக்கோம். ஓகே, ஸோ இன்ஃபினிட்டி நோக்கி போய்ட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.